السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت صلی اللہ علیہ وسلم ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தியின் நோக்கம் ஏக இறைவனின் மீது நம்பிக்கை கொள்வது, அவனை வணங்குவது, அவனுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது மற்றும் அதற்காக முயற்சி செய்வது மற்றும் அவனுடைய அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவது, பிறகு ஒரே உம்மத்தாக பரஸ்பரம் சகோதரர்களாக இருப்பதாகும். ஆனால் இன்று நாங்கள் கலிமா கூறுபவர்கள் மற்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று வாதம் செய்தும் நம்மிடையே பிரிவுகள் உள்ளன, ஒற்றுமை இல்லை. நாம் எந்த போதனைகளை கொண்டிருப்பதாக வாதம் செய்கின்றோமோ அதற்கு ஏற்ப நமது செயல்கள் இல்லை. அதன் விளைவு இன்று முஸ்லிம் உலகின் தற்போதைய நிலைமையை ஆராய்ந்தால் அது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. சில இஸ்லாமிய நாடுகளிடம் இயற்கை வளம் மற்றும் செல்வமும் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட உலக சக்திகளுக்கு முன்பு அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை. மேலும் மார்க்க முன்னேற்றத்தில் அவர்களின் எந்த பங்களிப்பும் இல்லை. மேலும் இஸ்லாமிய போதனைகளின்படி அமல் செய்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட அவர்களின் எந்த முயற்சியும் தென்படவில்லை. அதன் விளைவு முற்றிலும் வெளிப்படையாக தெரிகின்றது. நான் முன்பும் பலமுறை கூறியது போன்று அந்நியர்கள் இந்த நிலைமையிலிருந்து பயனடைகின்றார்கள். எனவே முஸ்லிம் அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசர்கள் தங்களது சுய நலன்களை பெறுவதற்கு பதிலாக நாம் இஸ்லாமிய சமுதாயம் என்கின்ற அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். அதற்காக நாம் முழுமையான முறையில் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நிகழுமென்றால்தான் நாம் உலகத்தின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போதுதான் நம்முடைய கண்ணியத்தை நிலைநாட்ட முடியும். மேலும் அப்போதுதான் இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் நம்மிடையே ஏற்படுத்த நினைக்கும் பிரிவினையை தடுக்க முடியும். அதற்காக நாம் அல்லாஹ் இந்த காலத்தில் என்ன ஏற்பாட்டை செய்துள்ளான் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். எந்த இறை ஏற்பாட்டின்படி அமல் செய்து அல்லது அதை ஏற்றுக்கொண்டு நாம் இவைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும், மேலும் ஒரே சமுதாயமாக ஆக முடியும் என சிந்திக்க வேண்டும். எனவே நாம் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். இது தொடர்பாக சிந்தித்தால் இந்த இஸ்லாமிய உலகின் நாடுகள், முஸ்லிம்கள் இது தொடர்பாக சிந்திக்கும் போதுதான் தங்களுக்கு எதிராக எழக்கூடிய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். எவ்வாறு இருப்பினும் அஹ்மதி என்ற அடிப்படையில் நம்முடைய முயற்சி
மற்றும் துஆ என்னவென்றால், அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்தை ஒன்றாக்கட்டுமாக. அவர்களை இன்றைய நாட்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த குழப்பங்களிலிருந்தும் அநீதிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. உலகத்தின் நிலைமைகள் தொடர்பாக நான் நீண்ட காலமாக கூறிக்கொண்டிருக்கின்றேன். முதலில் ஐரோப்பா மட்டும் அல்லது பிற மேற்கத்திய நாடுகள் இந்த நிலைமைகளுக்கு காரணமாவார்கள் என கருத்து இருந்தது. ஆனால் அவர்கள் அதற்கு காரணமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய நாடுகளும் கூட அதற்கு காரணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அந்த மேற்கத்திய நாடுகள்தான் முதலில் இஸ்லாமிய நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு மெதுமெதுவாக அந்த குழப்பத்தை பெரிதாக்கி பிற நாடுகள் வரை பரவச் செய்து விட்டார்கள். இதற்கு பின்னால் அவர்களின் எண்ணம், திட்டங்கள் உள்ளன என்பது வெளிப்படையாகும். அதாவது அவர்கள் தங்களுடைய சக்தியின் மூலமாக அந்த நாடுகளினுடைய வளங்களை கைப்பற்ற நினைக்கின்றார்கள். மேலும் அவைகளை தங்களுடைய பயன்பாட்டின் கீழ் கொண்டு வர விரும்புகின்றார்கள். சில அரபு நாடுகளிடம் செல்வம் இருந்தாலும் கூட, நான் முன்பும் கூறியது போன்று, இந்த மேற்கத்திய சக்திகள் அவர்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் ஒரு நீண்ட காலமாக அவர்களுக்கு முன்னாலும் அந்நியர்களுக்கு முன்னாலும் நம்மவர்களுக்கு முன்னாலும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களின் விளைவுகளை இன்று நாம் மிக வெளிப்படையாக கண்டுகொண்டிருக்கின்றோம். தஜ்ஜாலிய சக்திகள் முஸ்லிம்களாகிய நம்மை ஒருபோதும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை காண விரும்பவில்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். முஸ்லிம் உலகில் எப்போதும் குழப்பம் உருவாகி கொண்டிருக்க வேண்டும் என்பது அவர்களின் அசல் குறிக்கோளாகும். தஜ்ஜாலிய சக்திகள் எப்பொழுதும் எண்ணெய் வளம் மற்றும் பிற வளங்களை கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளிடம், நாங்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்காக உங்களோடு உடன்படிக்கை செய்கிறோம் என்று அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் உள்நோக்கம் வேறாகத்தான் இருந்துள்ளது. அது இன்று வெளிப்பட்டுவிட்டது. எனவே நம்முடைய பணி இன்று துஆக்களின் மூலமாக, குறிப்பாக அல்லாஹ்வின் முன் குனிய வேண்டும். முஸ்லிம் உலகிற்காக குறிப்பாக துஆ செய்ய வேண்டும். இப்பொழுது அதன் அதிக தேவை உள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் இன்றைய நாட்களின் போரை ஆராய்ந்து பார்க்கும்போது, அமெரிக்கா பல முஸ்லிம் நாடுகளில் தங்களுடைய படைத்தளங்களை நிறுவி இருக்கின்றது என்பது மிக தெளிவாகிறது. ஆனால் எதற்காக? அதன் காரணம் என்ன? இந்த நாடுகளை பாதுகாப்பதற்காகவா? இறுதியில் இந்த அரபு நாடுகளுக்கு யாரிடம் இருந்த ஆபத்து இருந்தது? இந்த சக்திகள் தாமே ஆபத்துகளை உருவாக்கின. பிறகு உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, எனவே உங்களுடைய பாதுகாப்பிற்கு இந்த தளங்களை அமைப்பது அவசியமாகும் என்ற கருத்தியல் உருவாக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு எவர்களிடமிருந்து ஆபத்து இருந்ததோ அவர்களுக்கு எதிராக தங்களது சக்தியையோ அல்லது ஆயுதங்களையோ அவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தவும் மாட்டார்கள். அல்லது எங்களுக்கு தளங்களை உருவாக்க அனுமதி தாருங்கள், நாங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காகவும் வணிகத்திற்கும் பலன் தருவோம் என்று முஸ்லிம்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் உண்மையான நோக்கம் அந்த பகுதியில் அவர்களுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிரில் உறுதியான அடித்தளங்களில் தங்களது இருப்பை நிலைநாட்டுவதாகும். அரபு நாடுகளுக்கு ஏதேனும் ஆபத்து இருந்தது என்றாலும் கூட அதுவும் இந்த சக்திகளால் உருவாக்கப்பட்டதாகவே இருந்தது. அவர்களுக்கிடையே பரஸ்பரம் எந்த ஆபத்தும் இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் இந்த தளங்களை ஏன் நிறுவினார்கள் என்றால், அந்த பகுதியில் அவர்களின் மேன்மை நிலை பெற வேண்டும் என்பதாகும். இஸ்லாம் அல்லாத உலகிலும் இஸ்லாமிய உலகிலும் தங்களுடைய மேன்மையை நிலைநாட்ட விரும்பினார்கள். ஈரான் எப்பொழுதும் அவர்களின் கண்களை உறுத்தி கொண்டே இருந்தது. கொள்கை வேறுபாடுகளின் காரணமாக சில முஸ்லிம் நாடுகளும் கூட அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். அதனிடமிருந்து இந்த சக்திகள் பயனடைந்தார்கள். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானினுடைய பாலிசி மிக கடுமையானதாக இருந்தது. எனவே எப்படியாவது அரபு நாடுகளை வழிக்கு கொண்டு வந்து அங்கு தளங்களை உருவாக்க வேண்டும்,
அதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மேலும் ஈரானை அச்சுறுத்துவதற்கு நம்முடைய இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என்பதை உகந்ததாக கருதினர். இந்த விஷயம் முற்றிலும் வெளிப்படையானதாகும். மேலும் நாம் இதன் விளைவையும் கண்டுவிட்டோம். அதாவது அந்த தளங்களின் காரணமாக அரபு நாடுகளின் மீதும் தாக்குதலுக்கான ஆபத்துகள் இருந்தன. இறுதியில் அவ்வாறு நடந்தது. அவர்களினுடைய பொருளாதாரமும் அழிந்தது. எங்கு எண்ணெய் வளம் இருக்கின்றதோ அல்லது சுற்றுலா உள்ளதோ அவர்களின் மீதும் எதிர்மறை தாக்கம் ஏற்பட்டது. இந்த நிலைமைகளின் மூலமாகவும் அந்த சக்திகள் பயனடைந்தன, எதிர்காலத்திலும் அடைவார்கள். ஏனென்றால் போர் நடக்கும் பொழுது பொருளாதாரம் பாதிப்புக்குள்ளாகிறது. எதிர்த்தரப்பும் பதில் தாக்குதல் தொடுக்கின்றது. பிறருடைய தளங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்யும் என்பது வெளிப்படையான ஒன்றாகும். இவர்களுக்கு ஈரானோடு போர் என்பதால் ஈரானும் அதையே செய்தது. அது இன்று நமக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அதுவும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்காக்கியது. மேலும் அவைகளை அழித்தது அல்லது இழப்பிற்குள்ளாக்கியது. ஒரு அரேபிய பத்திரிகையாளர் நேற்று என்ன எழுதியுள்ளார் என்றால், அரபு நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் செய்வதாக கூறப்படக்கூடிய இந்த தாக்குதல் ஈரான் செய்யவில்லை, மாறாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாங்களே செய்யக்கூடும். முதலில் ஈரான் செய்தாலும் கூட இப்பொழுது அதிலிருந்து பயனடைந்தவாறு இவர்கள் செய்வார்கள். ஈரான் சில தாக்குதல்களை நாங்கள் செய்யவில்லை என்று மறுத்தும் இருக்கின்றது. அவர் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார் என்றால், ஒரு நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த போரை விட்டு விலகி கொள்ளக்கூடும். மேலும் முஸ்லிம் நாடுகள் பரஸ்பரம் சண்டையிடுவார்கள். இதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஈராக் போரின் போது கூட இப்பொழுது இந்த குழப்பம் உலகில் பரவிக்கொண்டே செல்லும் என்று எச்சரித்திருந்தார்கள். அந்தோ முஸ்லிம் உலகம் இதை புரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள். ஈராக் போருக்கு பிறகு பிற முஸ்லிம் நாடுகளிலும் அமைதியின்மையை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அவர்களிடம் குழப்பம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு முஸ்லிம் நாடுகளிலும் கூட தொடர்ந்து அமைதியின்மை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை எவரும் மறுக்க முடியாது. சில முஸ்லிம் நாடுகளே பரஸ்பரம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை நாம் முஸ்லிம் உலகில் காண்கின்றோம். நான் கூறியது போன்று இந்த அமைதியின்மை இந்த மேற்கத்திய சக்திகளால் உருவாக்கப்பட்டதாகும். அல்லாஹ்வின் ஏதேனும் சிறப்பான நியதி வெளிப்பட்டாலே அன்றி வெளிப்படையாக இதை தடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் தென்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் அதற்காக அவர்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் முஸ்லிம் உலகை இந்த அமைதியின்மை மற்றும் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கும், முஸ்லிம் உலகம் மற்றும் முஸ்லிம்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்நிலையிலும் நாமும் துஆக்கள் செய்ய வேண்டும். இதுவே அவர்களின் இஸ்லாமிய போதனையாகும். ஒருவர் பிறரின் கழுத்துக்களை வெட்டுபவர்களாக இல்லாதிருப்பார்களாக. எனவே நம்முடைய பணி இதுவே ஆகும். மேலும் நீண்ட காலமாக நம்மவர்களையும் அந்நியர்களையும் அநீதியிலிருந்து தடுப்பதற்காக எச்சரிக்க வேண்டும் என்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநீதியிலிருந்து பரந்த அளவில் போர் ஏற்படக்கூடும் என தெரிகிறது. மாறாக சில மேற்கத்திய விமர்சகர்களின் பார்வையில் உலக போர் துவங்கிவிட்டது, நானும் கூட துவங்கிவிட்டது என்று கூறி வருகிறேன். ஆனால் இப்பொழுதும் கூட முஸ்லிம் உலகம் அறிவுடன் செயல்பட்டால், விழித்து கொண்டால், ஒன்றாகிவிட்டால் இப்பொழுதும் தஜ்ஜாலின் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். உலகை ஆய்வு செய்து பார்த்தால் இப்பொழுது பெரும் ஆபத்து இருக்கின்றது. நான் முன்பும் கூறியது போன்று ஒவ்வொருவருக்கென்றும் தங்களது சுயநலன்கள் உள்ளன. அளவுக்கு மீறிய சுயநலம் உருவாகும் பொழுது பிறகு மனிதன் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை, தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான். உலகில் குழப்பத்தை குறைக்க வேண்டுமென்றால் தமது உரிமையை பெறுவதால் மட்டும் அது நிகழாது, மாறாக உரிமையை வழங்கவும் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். முஸ்லிம் உலகம் இந்த விஷயத்தை புரிந்தால், மேலும் மேற்கத்திய மற்றும் வல்லரசுகளிடம் இருக்கக்கூடிய தங்களுடைய அனுதாபிகளிடம் அமைதியை நிலைநாட்டுவதற்கு நீங்களும் உங்களுடைய உரிமைகளை விட வேண்டும் என்று கூற வேண்டும்.
மாறாக உரிமைகளை விடுவது என்ன? அவர்கள் தாங்கள் பிறருடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நீதியை கைக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூற வேண்டும். அதற்கு நான் கூறியது போன்று நீண்ட காலமாக மக்களுக்கு கவனமூட்டி வருகிறேன். எந்த மக்கள் என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் உலகம் தொடர்பாக அவநம்பிக்கையான விஷயங்களை கூறுகின்றீர்கள், உலகம் அபாயகரமான போரில் மூழ்கும் என்ற எதிர்மறையான கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறி வந்தார்களோ, அந்த மக்களே இன்று சில ஆண்டுகளுக்கு முன்பு எதை நாங்கள் சாத்தியமில்லை என்று எண்ணி வந்தோமோ, இப்பொழுது அது சாத்தியமாகிவிட்டது, போர்கள் தொடங்கிவிட்டன என கூறத் தொடங்கியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய கருத்து தெரிவிப்பவர்களே இப்போது மிகப்பெரிய போர் தொடங்கிவிட்டது என எழுதத் தொடங்கிவிட்டனர். இது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று நான் முன்பும் கூறியிருந்தேன். எதுவரை இந்த மக்கள் தவறாக தங்களுடைய நலன்களை அடைவதற்கு முயற்சித்து கொண்டிருப்பார்களோ, இந்த அபாயத்தில் குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை. போர் நிகழும் பொழுது இழப்பு இரு தரப்புக்கும் ஏற்படுகிறது. இப்பொழுது மத்திய கிழக்கில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் அமெரிக்கா ஈரானின் மீது தாக்குதல் நடத்தி துவங்கியது என்று கூறினாலும், ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அரபு நாடுகளில் உள்ள போர்த்தலங்கள் எவைகளை அவர்கள் ஏதோ குறிப்பான நோக்கத்திற்காக உருவாக்கி வைத்திருந்தார்களோ, இப்பொழுது அந்த நோக்கத்தை அடைந்து கொண்டும் இருக்கின்றார்களோ, அவைகளின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று முன்பே தெளிவாக எச்சரித்திருந்தது. ஈரான் தெளிவாக கூறியிருந்தது. பிறகு போர் துவங்கிய போது ஈரானின் மீது குண்டு வீசப்பட்டது, அவர்களின் நகரங்கள் அழிக்கப்பட்டன, அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள், அவர்களின் ஆன்மீக தலைவரின் குடியிருப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது, அவர்களின் பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சக்திகள் என்ன எண்ணி இருந்தார்கள் என்றால், மேலும் என்ன முழக்கமிட்டு கொண்டிருந்தார்கள் என்றால், நாம் இந்த தலைமையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டால் பிறகு ஈரானியர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்றார்கள். ஆனால் அதனால் என்ன தாக்கம் ஏற்பட்டது? அவர்களுக்கு எதிராக இருந்த சிலரும் கூட இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக ஆகிவிட்டார்கள். அந்த தலைவருக்கு, அதாவது கமேனி சாஹிபுக்கு ஷஹாதத் அந்தஸ்து கிடைத்துவிட்டது. அந்த ஷஹாதத் அந்தஸ்தின் காரணமாக சமுதாயத்தில் அவரது கண்ணியம் அதிகரித்து விட்டது. அவருடைய குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள், முழு குடும்பமும் கொல்லப்பட்டது. இந்த அநீதியின் மூலமாக அந்த தலைமை மாறுவது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரது கண்ணியம் மதிப்பு இன்னும் அதிகரித்து விட்டது. எவ்வாறு இருப்பினும் ஈரானும் எதிர் நடவடிக்கை என்பதன் அடிப்படையில் அரபு நாடுகளில் இருக்கும் மேற்கத்திய சக்திகள் மற்றும் அமெரிக்க தளங்களை தாக்கினார்கள். இது தவிர வேறு சில இடங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு எண்ணெய் கிணறுகள். எங்கு அமெரிக்கா ஈரான் சவுதி அரேபியாவின் இன்ன எண்ணெய் பகுதியில் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இவ்வாறு செய்வோம் என்று எச்சரித்தார்களோ, மேலும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், எனவே நாங்கள் இவ்வாறு செய்வோம் அவ்வாறு செய்வோம் என்று கூறினார்கள். அதற்கு ஈரான், நாங்கள் அதுபோன்ற இடங்களில் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை, தாக்குதல் நடத்தும் எந்த எண்ணமும் இல்லை என்று தெளிவாக கூறியிருக்கின்றது. இது முஸ்லிம்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை உருவாக்குவதற்கான மற்றும் ஒரு சதி ஆகும். எனவே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இது அந்த வெறுப்புகளை மேலும் தூண்டுவதற்கான முயற்சியாகும். நான் முன்னர் ஒரு பத்திரிகையாளரினுடைய கூற்றை படித்தேன். அவர் என்ன கூறினார் என்றால், இவர்கள் தாங்களாகவே இழப்பை ஏற்படுத்திவிட்டு ஈரான் மீது பழியை போடலாம் என்று கூறுகிறார். நான் முன்பு கூறியது போன்று இது போன்ற நிலைமைகளில் முஸ்லிம் உலகம் மிகவும் சிந்தித்து அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆனால் அகமதிகளாகிய நாம் வேதனை உடையவர்களாக இருந்தும் அவர்களை எச்சரிப்பதை தவிர, அவர்களுக்காக துவா செய்வதை தவிர, மற்றும் எது நடக்கிறதோ அது தவறாகும் என்பதை புரிய வைக்க முயற்சி செய்வதை தவிர எதுவும் செய்ய முடியாத நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். முஸ்லிம் அரசாங்கங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டாலும் தங்களுடைய நாட்டின் சுயநலன்களுக்கு பதிலாக முஸ்லிம் உம்மத்தின் நலன்களை முன்னிறுத்துவார்கள் என்றால், எந்த வகையான துரோகத்திற்கும் ஆளாகவில்லை என்றால், இப்பொழுதும் கூட ஓரளவிற்கு காப்பாற்றி கொள்ள முடியும். மத்திய கிழக்கு மற்றும் அரபு நாடுகள் சிலரிடம் எண்ணெய் வளம் இருக்கின்றது, ஆனால் அவர்களிடம்
தற்காத்து கொள்வதற்கான எந்த திறமையும் இல்லை. மேலும் எந்த தொழில் முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எண்ணெய் வளம் மட்டுமே இருக்கின்றது, அல்லது சில இடங்களில் சுற்றுலா. இதை மேம்படுத்தினால் முன்னேற்றம் ஏற்பட முடியாது. அவர்கள் முற்றிலுமாக மேற்கத்திய உலகையும் மேற்கத்திய சக்திகளையும் சார்ந்து உள்ளார்கள். நான் கூறியது போன்று அவர்களின் இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டே மேற்கத்திய சக்திகள் அங்கு தங்களுடைய தளங்களை உருவாக்கி இருக்கின்றன. ஈரானுக்கு எதிராக போர் துவங்கிய போது ஈரானும் அரபு நாடுகளின் மீது தாக்குதலை துவங்கியது. அரபு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவில்லை, மாறாக அமெரிக்க தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஆனால் அரபு நாடுகளிடம் உங்களின் மீது தாக்குதல் நடத்திவிட்டனர் என்ற கருத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்படையாக தெரிவதை போன்று இப்பொழுது இந்த போர் அபாயகரமான நிலையை எட்டிவிட்டது. ஈரான் தரப்பிலிருந்தும் ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. அவைகளை வழிமறித்து அளிப்பதற்காகவும் அமெரிக்கர்கள் தங்களுடைய ஒரு தற்காப்பு ஏற்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் $50,000 மதிப்புள்ள ஒரு ஏவுகணையை வீசுகிறது என்றால் அதை வழிமறித்து அளிப்பதற்கான செலவு என்பது பல மில்லியன் டாலர்கள் ஆகிறது என கருத்து தெரிவிப்பவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இது அவர்களின் ஒரு கருத்துதான். இந்த பெரும் சக்திகள் முன்பே எல்லா கணக்குகளையும் வைத்திருக்கின்றார்கள், ஆய்வு மேற்கொள்கின்றார்கள், முன்பே முடிவு செய்துவிட்டார்கள். இந்த பெரும் சக்திகள் இழப்புகளை தங்கள் மீது போட்டுக்கொள்வார்கள் என்று நான் கருதவில்லை. மாறாக அவர்கள் அந்த செலவினங்களை அரபு நாடுகளில் இருந்தே வசூலிக்கக்கூடும். அதாவது நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று கூறி ஒரு பக்கம் அவர்களின் எண்ணெய் கிணறுகள் மூடப்படுகின்றன. அதாவது நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று கூறி அவ்வாறு செய்வர். ஒரு பக்கம் அவர்களின் எண்ணெய் கிணறுகள் மூடப்படுகின்றன, விலைவாசி உயர்கின்றது, எண்ணெய் உற்பத்தி குறைகின்றது. மறுபக்கம் அவர்களுக்கு இந்த இழப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது வரும். இதன் மூலமாக அவர்களினுடைய கையிருப்பு ரிசர்வ் மிகவும் குறையும் அல்லது முடிந்துவிடும். இறுதியில் அரபுலக பொருளாதாரத்திற்கு மிக பெரும் இழப்பு ஏற்படும். மேற்கத்திய உலகத்திற்கும் பெரும் சக்திகளுக்கும் இழப்பு ஏற்படும் என்றாலும் கூட அரபுகளுக்குத்தான் மிக அதிகமான இழப்பு ஏற்படும். இதை அவர்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம், அமெரிக்காவின் தற்போதைய அதிபரும் தமது முந்தைய அரசாங்கங்களின் கொள்கையையே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது இன்றைய அரசாங்கத்தின் பாலிசி மட்டுமல்ல, மாறாக என்றென்றைக்கும் அவர்களினுடைய பாலிசி இதுவாகவே இருந்து வந்திருக்கின்றது. மனம் விரும்பிய இடத்தில் அவர்களின் வளங்களை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுதல், பிறகு ஏதேனும் ஒரு சாக்கு போக்கை கூறி அதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சித்தல். இன்ன காரணத்தினால் அல்லது அந்த காரணத்தினால் என்று கூறுவது. மாறாக இப்பொழுது தற்போதைய அமெரிக்க துணை அதிபரும் கூட எந்த அளவுக்கு கூறியுள்ளார் என்றால், இன்ன நாடு எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நாங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களின் வளங்களை கைப்பற்றுவோம், மேலும் அவர்களை எங்களோடு இணைத்து கொள்வோம் என்கின்றார். எந்த நாடுகள் போரில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன, சாங்ஷன் போடப்படுகின்றன. கடந்த நாட்களில் ஸ்பெயினின் பிரதம மந்திரி நாங்கள் இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம், மேலும் எங்களுடைய தளங்களையும் கொடுக்க மாட்டோம் என்று துணிச்சலை வெளிப்படுத்திய போது அமெரிக்கா உங்களுடனான வாணிப தொடர்பை துண்டித்து கொள்ளும் என்று அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தவறான வழிமுறைகளின் மூலம் இழப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து அவர்களோடு இணையுமாறு நாடுகளை நிர்பந்திக்கின்றார்கள். இது போன்ற சூழலில் எங்கும் நீதி எஞ்சியிருக்கவில்லை. நீதி இல்லாத போது பிறகு அழிவு வருகிறது. எப்படிப்பட்ட அபாயகரமான விளைவுகள் வெளிப்படும் என்றால் அவை உருவாகி கொண்டிருக்கின்றன. இன்னும் கூற வேண்டுமென்றால் இதைவிட மிக அபாயகரமான கொடூரமான விளைவுகள் வெளிப்படும். கடந்த நாட்களில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அதன் ஒரு உறுப்பினர், ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர், ஒரு பெண்மணி, மிக பகிரங்கமாக அமெரிக்கர்களின் எந்த போரிலும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அவர் ஒரு பெண் ஆவார். பெண் பற்றிய கருத்தை எழுப்பியிருக்கின்றார். ஏனென்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அமெரிக்காவின் வாதம் என்னவென்றால், நாங்கள் ஈரானிய பெண்களுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காக சண்டையிடுகின்றோம். ஆக இவை அனைத்தும் பொய்யாகும். இதன் மூலமாக ஈரானிய பெண்களுக்கு ஒருபோதும் சுதந்திரம் கிடைக்காது. மேலும் அமெரிக்கா ஒருபோதும் பெண்களினுடைய சுதந்திரத்திற்காக போரிடவும் இல்லை.
மேலும் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்குவதில் வெற்றி பெறவும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் சுருக்கமாக, இந்த நாடுகளின் சந்தைகளில் முன்பிருந்தே அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. இப்பொழுது இஸ்ரேலை வெளிப்படையாக இணைத்து கொண்டு அந்த ஆதிக்கத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அச்சுறுத்தி தவறான வழிமுறைகளின் மூலமாகவும் தஜ்ஜாலிய சூழ்ச்சியின் மூலமாகவும் இவர்கள் எப்படிப்பட்ட வலையில் சிக்க வைக்கப்படுகிறார்கள் என்றால், நாம் நம்முடைய இன்னொரு முஸ்லிம் நாட்டோடு சண்டையிட செய்கின்றனர். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இந்த விஷயத்தை புரிவதில்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்ய வைக்கப்படுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்போது ரஷ்யாவும் சைனாவும் கூட தங்களுடைய அணிகளை உருவாக்குகின்றனர். இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அணிகள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் அல்லது அது விரிவடையும், வலுவடையும் என்பது வெளிப்படையானதாகும். இஸ்லாமிய உலகம் போர் மைதானமாக இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர்களிடம் எப்படிப்பட்ட வளங்கள் உள்ளன என்றால் அவைகளை இவர்கள் கைப்பற்ற எண்ணுகிறார்கள். அந்தோ முஸ்லிம்கள் இந்த விஷயத்தை புரிந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது இவர்கள், அதாவது அமெரிக்கா மற்றும் அவர்களின் நண்பர்கள், நாங்கள் ஈரானின் மீது ஏன் தாக்குதல் நடத்தினோம் என்றால் அவர்கள் இவ்வாறு செய்திருக்கக்கூடும், அவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். அணு ஆயுதம் தயாரித்திருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது இது போன்ற ஒரு கருத்தியலை உருவாக்கி இவ்வாறு நடந்தால் அவ்வாறு ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். இது முற்றிலும் அத்துமீறலாகும். இப்பொழுது இவர்களின் மேற்கத்திய கருத்து கூறுபவர்களும் கூட ஈரானை அழிப்பது அல்லது அதோடு சண்டையிடுவது இவர்கள் நினைப்பது போன்று சுலபம் அல்ல என்று கூறத் தொடங்கி இருக்கிறார்கள். ஈரான் ஒரு மிகப்பெரிய பரந்த தேசமாகும். அவர்களிடம் ஓரளவிற்கு சக்தி இருக்கின்றது. இந்த போர் நீண்ட நாட்களாகவும் நடக்கக்கூடும். இந்த இழப்பு என்பது முழு உலகத்தின் பொருளாதாரத்தின் மீதும் ஏற்படும். ஆனால் முஸ்லிம் உலகின் மீது இதன் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் முஸ்லிம்களே முஸ்லிம்களின் இரத்தத்தை சிந்துகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அஞ்ச வேண்டும். நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொன்றுவிட்டார்கள், நூற்றுக்கணக்கான அப்பாவிகளை கொன்றுவிட்டார்கள். மேற்கத்திய நாடுகள் பக்கம் பார்த்தோம் என்றால் அங்குள்ள எழுத்தாளர்கள் என்ன எழுத தொடங்கி இருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவில் அல்லது வேறு ஏதேனும் மேற்கத்திய நாட்டில் தாக்குதல் நடந்தால், சில குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தால் பத்திரிகைகளில் பத்திக்கு பத்தி எழுதியிருப்பார்கள். பல நாட்கள் வரை எழுதி கொண்டே சென்றிருப்பார்கள். ஆனால் இங்கு ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனால் அது பற்றி பேசுபவர் எவரும் இல்லை. முதலில் பாலஸ்தீனத்தில் இந்த நிலையை உருவாக்கினார்கள். இப்பொழுது ஈரானிலும் அதுபோன்றே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் பார்வையில் முஸ்லிம்களின் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லாதது போன்று தெரிகிறது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அறிவை வழங்குவானாக. பரஸ்பரம் ஒன்றாக அமர்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும். ஏகத்துவத்திற்கான வாதம் செய்பவர்கள் என்றால் பிறகு ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒன்றாக வேண்டும். இவ்வாறு குற்றம் சாட்டி கொண்டு சண்டைகளுக்கும் அவசியம் இல்லை. இவர்களுடைய கொள்கைகளின் காரணமாக சண்டைகள் நடக்கின்றன என்று இல்லை. சில வேளைகளில் கொள்கைகளின் காரணமாகவும் சண்டைகள் அதிகரிக்கின்றன. முஸ்லிம்களிடம் பரஸ்பரம் கருத்து முரண்பாடுகளும் இருக்கின்றன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை உடையவர்களாகவும் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்றால், சஹாபா சில வேளைகளில் அன்னாரிடத்தில் இன்ன நபர் நயவஞ்சகர் ஆவார் என்று கூறினாலும் கூட அன்னார், எதுவரை அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறாரோ நான் அவரை ஒன்றும் கூற முடியாது, நீங்களும் அவரை நயவஞ்சகர் என்று கூறாதீர்கள் என கூறினார்கள். எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிடுவது உண்மையில் தங்களுக்கு தாங்களே இழப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். அல்லாஹ் முஸ்லிம் உலகிற்கு இதை பற்றிய புரிதலை வழங்குவானாக. இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டாலும் கொள்கை வேறுபாடுகளின் காரணமாக மட்டும் அவர்கள் ஈரானுக்கு எதிராக ஆகிவிட வேண்டாம். ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு இஸ்லாம் வந்துள்ளது. அதற்கு முயற்சிக்க வேண்டும். பெரும் சக்திகளை தங்களுடைய இறைவனாக கருதக்கூடாது. ஏனென்றால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய சக்தி இறைவன் மட்டுமே ஆவான்.
அந்த பெரிய சக்திகளையே தங்களுடைய எல்லாமாக கருதிவிட்டால் பிறகு இவர்கள் ஒவ்வொன்றாக முழு இஸ்லாமிய உலகையும் கைப்பற்றுவார்கள். வெளிப்படையாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுதும் கூட காலம் உள்ளது, விழித்து கொள்ளும் அவசியம் உள்ளது. இறைவன் பக்கம் குனியட்டும். இந்த உலகவாதிகள் உலகத்தினுடைய அமைதி, நிம்மதி, குறிப்பாக முஸ்லிம் உலகின் அமைதி மற்றும் நிம்மதியை சீர்குலைத்துள்ளார்கள். எதிர்காலத்திலும் செய்வார்கள். திருக்குரானில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன வழிகாட்டி உள்ளான் என்றால், وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَإِن بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ فَإِن فَاءَتْ فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ وَأَقْسِطُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ. இதன் பொருள், நம்பிக்கையாளர்களுள் இரு பிரிவினர்கள் தங்களுக்குள் போர் செய்தால் அவ்விரண்டு பிரிவினர்களுக்கு இடையே சமாதானம் செய்து வையுங்கள். அதன் பின்னர் அவற்றுள் ஒன்று மற்றொன்றுக்கு எதிராக வரம்பு மீறினால் வரம்பு மீறுகின்ற பிரிவினர் அல்லாஹ்வின் கட்டளையின் பக்கம் திரும்பி வரும் வரை நீங்கள் அவர்களை எதிர்த்து போர் செய்யுங்கள். பின்னர் அவர்கள் திரும்பி வந்துவிட்டால் அவர்களுக்கிடையே நியாயத்துடன் சமாதானம் செய்து நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்பவர்களை நேசிக்கிறான். இவ்வாறு படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது. இது எப்படிப்பட்ட கருத்து என்றால், உலக அமைதிக்கு மிகவும் அவசியமானதாகும். ஆனால் முஸ்லிம் உலகம் குறிப்பாக இதன்படி அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் திருக்குரானில் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றான். எனவே நீதியினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பும் இதில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்தும் பொழுது தனது சுய நலன்களை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது. மாறாக உண்மையான பிரச்சனைகளுக்கான தீர்வு காண வேண்டும். அதற்கான காரணிகள் என்ன? அவைகள் நமக்கு தெளிவாக தென்படுகின்றன. அதாவது தஜ்ஜாலிய சக்திகள் நம்மிடையே சண்டை ஏற்படுத்த விரும்புகின்றன என்ற தெளிவு வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை போன்றவையும் எந்த நேர்மறையான பங்களிப்பையும் செலுத்தவில்லை. இப்பொழுது இவர்கள் தாங்களே அதற்கு எதிராக பேசத் தொடங்கிவிட்டார்கள். எனவே நாம் சுய நலன்களுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய நாட்டின் நலன்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பணியை செய்வோம் என்றால் அப்போதுதான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லை என்றால் அந்த தஜ்ஜாலிய சக்திகளின் மடியில் சென்று விடுவோம். எனவே அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து அமரும் அவசியம் உள்ளது. அதே போன்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். இதன் பொருள், நிச்சயமாக ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவர். எனவே உங்கள் சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். எனவே முஸ்லிம்களின் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட, ஈரான் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது, அல்லது வேறு முஸ்லிம் நாடுகளோடு முரண் இருக்கிறது என்றாலும் கூட, அவர்களுடனான உண்மையான தொடர்பு இஸ்லாமிய சகோதரத்துவம் ஆகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சண்டைகளுக்காக அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை முறிப்பதற்கு காரணமாக ஆகக்கூடாது. இதன் பக்கம் முஸ்லிம் நாடுகள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் கூறியது போன்று இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் இதிலிருந்து பயனடையும். எனவே அரபு நாடுகளும் ஈரான் அரசாங்கமும் சமாதானத்திற்கான தீர்வு காண வேண்டும். சைனா மற்றும் ஒரு சில நாடுகளும், அதில் பாகிஸ்தானும் உள்ளடங்கும், சமாதானத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்க முன்வந்துள்ளார்கள். முஸ்லிம் உலகம் இதை புரிந்தால் நன்றாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் நம்முடைய பணி குறிப்பாக முஸ்லிம் உலகிற்காகவும் அப்பாவிகளுக்காகவும் துஆ செய்வதாகும். ரமலான் மாதத்தில் குறிப்பாக நம்முடைய சுய தேவைகளுக்காக துஆக்களின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்தாமல் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. உலகில்
குறிப்பாக முஸ்லிம் உலகில் அமைதி நிலவட்டுமாக. முஸ்லிம்களினுடைய கழுத்தை அறுப்பவர்களாக ஆகாதிருப்பார்களாக. பரஸ்பரம் சண்டையிட்டு தவறான வழிமுறைகளின் மூலமாக ஒருவர் மற்றவரை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த செயலின் மூலமாக அவர்கள் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகில் மட்டும் இழப்பை சந்திப்பவர்கள் அல்ல, மாறாக மறுமையிலும் இழப்பை சந்திப்பார்கள். எனவே இதன் பக்கம் குறிப்பான முறையில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்காக நாமும் குறிப்பாக துவா செய்யும் அவசியம் உள்ளது. அல்லாஹ் நமக்கு உண்மையான முறையில் துவாக்களுக்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இன்று நான் சில ஜனாசா காயிப் தொழுகைகளையும் தொலை வைப்பேன். சில மர்ஹூம்களை பற்றிய நற்குறிப்பை எடுத்துரைக்கின்றேன். முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய சாஹிப்சாதி அமத்துல் ஜமீல் சாஹிபா அவர்களுடையதாகும். அன்னார் ஹஸ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இளைய மகளாவார்கள். மேலும் மர்ஹூம் நாசிர் முகமது சியால் சாஹிபினுடைய மனைவி ஆவார்கள். இங்கு முபல்லிகாக இருந்த சௌத்ரி ஃபத்தேஹ் முகமது சியால் சாஹிப் அவர்களினுடைய மருமகள் ஆவார்கள். ஏறக்குறைய 99 வயதில் கடந்த நாட்களில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் வசியத் செய்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் சையதா மரியம் பேகம் சாஹிபா, அதாவது உம்மே தாஹிர் அவர்களினுடைய இளைய மகளாவார்கள். இவர்கள் ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களின் குழந்தைகளில் கடைசியானவர் ஆவார்கள். இவர்களினுடைய நிக்காகவே ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் 1955ஆம் ஆண்டு நடத்தினார்கள். உசூர் நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தினால் படுக்கையில் படுத்திருந்தவாறே அன்னாரின் நிக்கா ஹுத்பாவை ஓதினார்கள். மேலும் துவா செய்தார்கள். சில வீட்டில் உள்ள மக்கள் மட்டும் கலந்து கொண்டார்கள். எழுதக்கூடியவர் என்ன எழுதியுள்ளார் என்றால், அந்த நிகழ்ச்சியில் துவக்க முதல் இறுதி வரை ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் மீது ஒரு குறிப்பான நிலை மேலோங்கி இருந்தது. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் 1956இல் துவா செய்து இவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்களுக்கு 4 குழந்தைகள். மகன் ஜாயிர் முஸ்தபா முதலாவது மகன். இவர்களை அன்னார் தன்னுடைய சகோதரி சாஹிப்சாதி அமத்துல் கையும் சாஹிபா அவர்களுக்கு தத்து கொடுத்திருந்தார்கள். அவர்கள்தான் சிறு வயதிலிருந்து இவர்களை வளர்த்தார்கள். மகள் யாஸ்மின் மலிக், இவர்களும் கனடாவில் உள்ளார்கள். சாதியா அஹ்மத், இவர்கள் இங்கு யூகேவில் இருக்கிறார்கள். சூஃபியா அஹ்மத், இவர்கள் ரபுவாவில் உள்ளார்கள். இவர்கள் நாசிர் ஹித்மத்தே தர்வேஷான் மிர்சா சமத் அஹ்மத் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். மதிப்பிற்குரிய நாசிர் முகமது சியால் சாஹிப் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் ஃபஸ்லே உமர் ரிசர்ச்சை துவங்கிய பொழுது அதில் இவர்களை ரிசர்ச்சுக்காக நியமித்தார்கள். அதற்கு பிறகு ரிசர்ச் நின்றபோது அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொள்ள ஜமாத் அவர்களுக்கு அனுமதி வழங்கியது. இவர்களினுடைய மகள் சூஃபியா எழுதுகிறார்கள், ஏழைகளை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலரும் கூட எனக்கு இதை எழுதியுள்ளார்கள். அதாவது எங்களை கருத்தில் கொண்டு வந்தார்கள், தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. இவர்களினுடைய சில சம்பவங்கள் ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களுடன் தொடர்புடையவைகளாக இருக்கின்றன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களின் சில கனவுகள் உள்ளன, அவைகளில் இவர்கள் தொடர்பாக குறிப்பு உள்ளது. இந்த அடிப்படையில் இவர்களின் குறிப்புகளோடு சில பழைய வரலாறும் வந்துவிடுகிறது. வீட்டில் உள்ள ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் தாமே எழுதியிருக்கின்றார்கள். ஜமாத்தினுடைய பணியாளர்களின் கண்ணியத்தை எந்த அளவு கருத்தில் கொண்டார்கள் என்பது பற்றியதாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களினுடைய காலணிகள் வெளியே கிடந்தன. அதை அந்த பணியாளர்கள் தூய்மை செய்வது உண்டு. இவர்கள் தங்களுடைய காலணியையும் அங்கு வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் அந்த காலணியை எடுத்து வந்து இவர்களிடத்தில் கூறினார்கள், இது யாருடைய காலணி? எவ்வாறு இருப்பினும் கோபத்தில் இருந்தார்கள். முதலில் யாரும் எதுவும் கூறவில்லை. இறுதியில் அன்னார் கூறினார்கள், சொல்லுங்கள், நான் ஒன்றும் கூறப்போவதில்லை என்றார்கள். இவர்கள் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இறுதியில் அவர்கள் இது என்னுடையது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறினார்கள், இனிமேல் நீங்கள்
உங்களுடைய காலணிக்கு நீங்களே பாலிஷ் போடுங்கள். அவ்வாறு முடியவில்லை என்றால் என்னிடத்தில் கொடுங்கள். ஆனால் ஜமாத் பணியாளர்களை பாலிஷ் போட வைக்கக்கூடாது என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஏழைகளை பராமரித்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், அன்னாரினுடைய பழைய கணக்கு நோட்டுகளில் பார்த்தபோது ஏழைகளின் செலவுகளுக்காக உதவிக்காக அதில் எழுதப்பட்டிருந்தது. முறையாக வழங்கி வந்தார்கள். அன்னாருக்கு 7 வயதாக இருந்த பொழுது அன்னாரின் தாயார் ஹஜ்ரத் மரியம் சாஹிபா வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதாவது உம்மே தாஹிர் சாஹிபா. ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரதியல்லாஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், மர்ஹூமாவை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஷேக் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களினுடைய வீட்டிற்கு சென்றோம். அப்பொழுது இளைய மகள் அமத்துல் ஜமீல் என்னுடைய நேசத்திற்குரியவராக இருந்தார். 7 வயதாகத்தான் இருந்தது. அவர்களை நான் பார்த்தேன். அம்மா அம்மா என்று கதறி அழுதார்கள். நான் அவளிடம் சென்றேன். கூறினேன், ஜமீல், நாங்கள் அவரை ஜமீ என்று செல்லமாக அழைத்து வந்தோம். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரதியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவரிடத்தில் கூறினேன், அம்மா அல்லாஹ்வினுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அங்கு அவர்களுக்கு மிகுந்த நிம்மதி கிடைக்கும். இவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்பதே அல்லாஹ்வினுடைய விருப்பமாக இருந்தது. பாருங்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உங்களுடைய பாட்டனாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். உங்களுடைய தாயார் அவர்கள் எல்லார்களையும் விட மேலானவர்களா? பிறகு ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், என் இறைவனின் நிழல் இந்த குழந்தையை விட்டு ஒரு நிமிடம் கூட விலகி இருக்கக்கூடாது. என்னுடைய இந்த வாக்கியத்திற்கு பிறகு அவர்கள் தாயாருக்காக இன்று வரை எந்த கதறலும் செய்யவில்லை. இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே முற்றிலும் அமைதியாகிவிட்டார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால், அடுத்த நாள் ஜனாசா நேரத்தில் அவரினுடைய மூத்த சகோதரி துக்கத்தால் கதறி அழுது மயக்கமடைந்த போது என்னுடைய சிறிய மகள் மரியம் சித்திகா சாஹிபாவிடம் சென்று, சிறிய ஆப்பாவே, மரியம் சித்திகா சாஹிபா அவர்களை குழந்தைகள் சோட்டி ஆப்பா, அதாவது சிறிய ஆப்பா என்று கூறி வந்தார்கள். கூறினார்கள், பாருங்கள் அக்கா எவ்வளவு பைத்தியக்காரியாக இருக்கிறார். தந்தை கூறுகிறார்கள், அம்மா மரணத்தில் அல்லாஹ்வினுடைய விருப்பம் இருந்தது, பிறகும் கூட இவள் அழுகிறாள். முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய இறைவா, இளைய மகள் உன்னுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய தாயினுடைய வஃபாத்தில் துக்கம் கொள்ளவில்லையோ, நீ அவர்களை மறுமையில் எல்லா துக்கங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. என்னுடைய இறைவா, யாருடைய இளைய மகள் உன்னுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய தாயினுடைய வஃபாத்தில் துக்கம் கொள்ளவில்லையோ, நீ அவர்களை மறுமையில் எல்லா துக்கங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. மரியம் சித்திகா அவர்கள், அதாவது ஹஜ்ரத் உம்மே தாஹிர் சாஹிபா அவர்களுக்காக துவா செய்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், என்னுடைய கருணைமிக்க இறைவனே, நான் உன்னிடத்தில் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கொண்டுள்ளேன் என்றால் அது உன்னுடைய அடியானின் உரிமையாகும். இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது உனது மாண்பாகும். அன்னார் சந்தாக்களை முறையாக செலுத்துபவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய சொத்துகளுக்கான ஹிஸ்ஸா ஜாயிதாத் சந்தாவை கணக்கிட்டு முன்பே கொடுத்திருந்தார்கள். அக்கம் பக்கத்தவர்களின் வஃபாத்தின் போது அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவு அனுப்புவார்கள். வந்து போகக்கூடியவர்களிடம் இவ்வாறு கூறுவார்கள், என்னிடத்திலும் கூறியிருக்கின்றார்கள், பலமுறை கூறியிருக்கின்றார்கள், என்னுடைய முடிவு சிறந்ததாக இருப்பதற்கு துவா செய்யுங்கள் என்பார்கள். அன்னாரின் மகள்வழி பேத்தி கூறுகின்றார், பாட்டி அவர்கள் தொழுகையினுடைய நேரத்திற்கு முன்பாகவே ஆயத்தமாகி அமர்ந்து விடுவார்கள். மேலும் நிம்மதி இழந்தவாறு அந்த நேரத்திற்காக காத்திருப்பார்கள். மேலும் நீண்ட துவாக்கள் செய்வார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால், அவர்கள் இவர்களுக்கெல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலையே தயாரித்திருந்தார்கள். கூறுகிறார்கள், நான் மிகச்சிறிய வயதாக இருந்தபொழுது என்னுடைய பாட்டியினுடைய நீண்ட மற்றும் அழுதவாறு செய்த துவாக்களை கேட்டு நான் பயந்து போய் விடுவேன். எவ்வாறு இருப்பினும் இவர்களுக்காகவும் அவர்கள் துவா செய்து வந்தார்கள். ஹாதி அலி சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள், நான் முன்பு கூறியது போன்று இவர்களோடு சில பழைய நினைவுகள்
தொடர்புடையவைகளாக இருக்கின்றன, சம்பவங்கள் உள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களின் சில கனவுகளும் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் ஹாதி அலி சாஹிப் கூறுகிறார்கள், அன்னார் என்னிடத்தில் கூறினார்கள், ஒருமுறை நான் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களோடு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். உசூர் அவர்களோடு பின் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். கூறினார்கள், ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரதியல்லாஹு அவர்கள் விரல்களில் மீண்டும் மீண்டும் எதையோ எண்ணிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன். அப்போது நான் அன்னாரிடம், தந்தையே, நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டேன். அதற்கு உசூர் அவர்கள், நான் உலகின் அனைத்து நாடுகளிலும் நம்முடைய முபல்லிகளின் எண்ணிக்கை தொடர்பாக கணக்கிட்டு கொண்டிருந்தேன். முழு உலகிலும் குறைந்தபட்சம் இத்தனை லட்சம் முபல்லிகள் தேவை. அப்பொழுதுதான் நாம் உலகிற்கு உண்மை இஸ்லாத்தை பற்றி தெரிய வைக்க முடியும் என்றார்கள். இது ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களின் துடிப்பாகும். இவர்களினுடைய சில அறிவிப்புகள் உள்ளன. ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களினுடைய இன்னொரு கனவு, இது இவர்கள் தொடர்பானதாகும். எனவே அதையும் கூறுகிறேன். 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கண்ட கனவாகும். அன்னார் கூறினார்கள், ஜூன் மாதத்தில் நான் சிந்து மாகாணத்தின் நாசராபாத்தில் இருந்தேன். அங்கு நான் என்ன கண்டேன் என்றால், ஒரு மினாரா உள்ளது. அது மிக உயரமான வெள்ளை நிறத்தில் காதியானின் மினாராவை போன்ற தோற்றமுடையதாக இருந்தது. அதன் கீழ்த்தளத்தில் மேல் உள்ள கதவுக்கு அருகில் திண்டில் என்னுடைய மகள் அமத்துல் ஜமீல் அமர்ந்துள்ளாள். அந்த திண்டில் கவனம் இல்லாமல், எச்சரிக்கையுடன் அல்லாமல் காலை கீழே தொங்க போட்டவாறு அமர்ந்துள்ளார்கள். இதற்கிடையே எனது பார்வை மினாராவின் மீது பட்டபோது நான் என்ன கண்டேன் என்றால், மினாராவினுடைய மேல்தளத்தில் கதவு வழியாக ஒரு பெரிய பாம்பு, அது பல அடி நீளமும் 1.5 அடி பருமனாகவும் இருந்தது. பச்சை நிறமாக இருந்தது. அது தலையை உயர்த்தியவாறு கீழ்த்தளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இது சற்று நீளமான ஒரு சம்பவமாகவும் சுருக்கமாக கூறுகிறேன். கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளம் வரை சென்று விட்டது. பிறகு அது கீழ்த்தளத்தினுடைய மேற்கூரை நோக்கி நகர்ந்தது. முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் அமத்துல் ஜமீல் கதவுக்கு அருகே திண்டில் அமர்ந்துள்ளார். பாம்பு திரும்பி போய் அவர்களை கொத்திவிடக்கூடாதே என எண்ணினேன். அத்தோடு மகள் அசைந்து விட்டால் கீழேவும் விழுந்து விடக்கூடும், காயம் ஏற்படக்கூடும் என்றும் நான் அஞ்சினேன். அப்பொழுது நான் மிகவும் உருக்கத்தோடு அல்லாஹ்விடம் துவா செய்ய தொடங்கினேன். அந்த வாக்கியம் எனக்கு நினைவில் உள்ளது. அது என்னவென்றால், அல்லாஹும்ம ஐஸ்ஹா லீ லில் ஜமாத்தில் அஹ்மதியதி வலி குரபாயிஹா. அதாவது, அல்லாஹ்வே, அவரை எனக்காகவும் அஹ்மதியா ஜமாத்திற்காகவும் அவருடைய ஏழைகளுக்காகவும் இந்த துன்பத்திலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. ஹஜ்ரத் முஸ்லிமோது எழுதுகிறார்கள், அரபி மொழியில் குரபா என்பதற்கு பயணிகள் என்றும் பொருள் இருக்கின்றது. உருது மொழியில் குரபா என்பதற்கு ஏழை என்பது பொருளாகும். இது உறுதிமொழி வாக்கிய நடை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றதா அல்லது அரபி நடையா என்று அல்லாஹ்வே நன்கறிவான். இதில் சில பயணிகளின் பக்கமும் சைகை செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், நான் துவா செய்து கொண்டே இருந்தேன். நான் கண்டேன் அமத்துல் ஜமீல் தாமாகவே ஆபத்தை உணர்ந்து அந்த திண்டிலிருந்து நகரத் தொடங்கினார்கள். நகர்ந்து கதவை வாசலை விட்டு பல அடி தூரம் சென்று விட்டார்கள். இதற்கு இடையே பாம்பும் அந்த கதவை விட்டு இறங்கி ஜமீலை நோக்கி திரும்பிய போது அவர்கள் தூரத்தில் இருந்தார். எனவே அவர்களை அது பின்தொடரவில்லை, தரையை நோக்கி இறங்கத் தொடங்கியது. ஆனால் எழுதுகிறார்கள், இந்த கனவு வெளிப்படையாக குழந்தைக்கு மிகவும் அருளுக்குரியதாகும். இதில் துவா இருக்கின்றது. எனக்கு குளிர்ச்சி அளிப்பதற்கு காரணமாக இருப்பது தவிர்த்து ஜமாத் மற்றும் ஏழைகளுக்கும் நன்மையாக இருப்பார். அல்லாஹ்வே நன்கறிவான். அவர்களினுடைய இன்னும் சில கனவுகளிலும் இவர்களை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. அல்லாஹ் இவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. நான் கூற இருக்கும் இரண்டாவது ஜனாதா டாக்டர் ரஷீத் அஹமத் கான் சாஹிப், ஹாலாண்டை சேர்ந்த மதிப்பிற்குரிய நிசாமுதீன் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். கடந்த நாட்களில் 91 வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வினுடைய அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். அவர்களுக்கு 4 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். டாக்டர் ரஷீத் சாஹிபினுடைய தந்தை நிசாமுதீன் சாஹிப்
சர்ஹத் மாநிலத்தின் முன்னாள் அமீர் டாக்டர் ஃபதஹுத்தீன் சாஹிப் அவர்களின் இளைய சகோதரர் ஆவார். அவர்களின் மூலமாகவே அவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. 1905ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலை இஸ்லாம் அவர்கள் லூதியானாவில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அப்பொழுது ஃபதஹுத்தீன் சாஹிப் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தார்கள். பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் அன்னாரினுடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்கு ஒருபோதும் செல்லக்கூடாது என்று கடுமையாக தடுத்திருந்தார்கள். அவர் ஒரு மந்திரக்காரர் ஆவார், உங்களை வசப்படுத்தி கொள்வார் என்று கூறினர். எல்லா நபிமார்களின் மீதும் இதுபோன்ற குற்றம் சுமத்தப்படுகிறது. மௌலவிகள் இந்த குற்றத்தை சுமத்தி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மசீமூத் அலை இஸ்லாம் அவர்களினுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக நாங்கள் சென்று விட்டோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலை இஸ்லாம் அவர்களின் முகத்தை கண்டு சிறு வயதிலேயே அவர்களின் மீது இவர்கள் உண்மையாளர்கள் ஆவார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. கல்வியை நிறைவு செய்த பிறகு 1914ஆம் ஆண்டில் ஹஜ்ரத் முதலாவது ஹலிஃபத்துல் மசீ அவர்களினுடைய காலத்தில் அவர்கள் பையத் செய்தார்கள். மிகவும் நல்லியல்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். மர்ஹூம் ரஷீத் சாஹிபும் மிகவும் நல்லியல்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். அனைவருடனும் சகஜமாக பழகக்கூடியவராகவும் இரையற்றமுடையவர்களாகவும் இருந்தார்கள். உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தம்மை கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஞ்சாத துணிச்சலான மனிதராக இருந்தார்கள். எந்நேரமும் எல்லா தியாகங்களுக்கும் தயாராக இருந்தார்கள். ஏழைகளை பராமரிப்பது, தேவை உடையவர்களுக்கு உதவி செய்வது போன்றவைகளை யாருக்கும் தெரிவிக்காமலேயே செய்து வந்தார்கள். எதிரிகள் பொய்யான வழக்குகளை ஜோடித்த போது பல்வேறு புதிய அகமதிகளினுடைய ஜாமீனுக்காகவும் சென்று விடுவார்கள். ஃபுர்கான் ஃபோர்ஸிலும் இருந்துள்ளார்கள். இவர்களுக்கு கிடைத்த இன்னொரு நற்பேறு என்னவென்றால், இவர்களுக்கும் இவர்களினுடைய மாமனார் அப்பாஸ் கான் சாஹிப் மற்றும் இவர்களினுடைய சகோதரர் மன்சூர் சாஹிப் ஆகியோரை சர்ஹத் மாநிலத்தில் ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீ அவர்கள் வக்ஃபே ஜதீதின் கீழ் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார்கள். மேலும் அங்கிருக்கக்கூடிய பழைய அஹ்மதி குடும்பங்களோடு தொடர்பை புதுப்பித்து தப்லீகினுடைய பணியை செய்யுமாறு பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இந்த பணியை அவர்கள் மிக அழகிய முறையில் நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு தப்லீகிற்கான மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஒரு நண்பருக்கு தப்லீக் செய்தார்கள். அவரது பெயர் தௌலத் கான் சாஹிப். அவர் பையத் செய்தார். அவர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர் கைது செய்யவும் பட்டார். அவரை ஜாமீன் எடுப்பதற்கு எவரும் முன்வரவில்லை. அப்போது ரஷீத் சாஹிப் தாமே தம்முடைய மருமகனை அழைத்து கொண்டு அங்கு சென்றார்கள். அங்கு 5000 பேரை கொண்ட மௌலவிகளின் ஒரு ஊர்வலம் வந்தது. அவர்கள் இவர்களின் மீது கற்களை வீசத் தொடங்கினர். இவர்களினுடைய மருமகனின் தலையில் கல்பட்டு அவர்கள் கீழே விழுந்தார்கள். அவர்களை அடித்தார்கள். இறுதியில் அங்கேயே அவர்கள் ஷஹீதுமானார்கள். நாங்கள் நற்கூலியை பெறுகிறோம் என்று கூறியவாறு காவல்துறையினரும் அந்த சடலத்தை அடித்தனர். எவ்வாறு இருப்பினும் இவர்களையும் அடித்தனர். இவர்களினுடைய உடலில் ஏறக்குறைய அனைத்து எலும்புகளையும் முறித்து விட்டனர். பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த அடையாளங்கள் பிந்தைய நாட்களிலும் கூட இருந்து வந்தது. நான் பார்த்திருக்கின்றேன். முகத்திலும் அடையாளம் இருந்தன. கை போன்றவைகள் திரும்பி விட்டன. ஆனால் அல்லாஹ் இவர்களை காப்பாற்றினான். அடித்து இவர் மரணித்து விட்டார் என்று எண்ணி இவரை விட்டு சென்று விட்டனர். பிறகு காவல்துறையினர் அந்த சடலங்களை எடுத்து சென்றபோது, மருத்துவமனைக்கு அருகே சென்றபோது, இவர்கள் நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை இந்த இடத்திற்கு கொண்டு சேருங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்து பார்த்தபோது இவர் எவ்வாறு உயிரோடு இருக்கிறார் என்று வியந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அன்னாரை உயிரோடு வைக்க நாடி இருந்ததால் அதற்கு பிறகு 30 வருடத்திற்கும் மேலாக உயிரோடு இருந்தார்கள். அந்த காயங்கள் இருந்தும் கூட மிகவும் ஆக்டிவாக இருப்பார்கள். எவ்வாறு இருப்பினும் போலீசிடம் இவர்கள் கூறினார்கள், என்னை பெஷாவர் அழைத்து செல்லுங்கள். போலீஸ் எதிராகவும் இருந்தது, சிரமமானதாக இருந்தது. ஆனால் அங்குள்ள இன்னொரு பயன் என்னவென்றால், சில மக்களுக்கு பணத்தை கொடுத்தால் வேலை நடந்துவிடும். அவர்கள் கூறினார்கள், என்னிடத்தில் இருந்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை அங்கு கொண்டு சேருங்கள் என்றார்கள். எனவே அங்கிருந்த போலீஸ்காரர் அதிகாரி ஒருவர் அவர் ஒப்புக்கொண்டு அவரை பெஷாவர் அழைத்து வந்தார். பிறகு இவர்கள் ரபுவா வந்தார்கள். இவர்களுக்கு சிகிச்சை நடந்தது. அல்லாஹினுடைய அருளால் அல்லாஹ் அன்னாருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வழங்கினான். இவர்கள்
சவ அறைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் இவர்களை அதற்கு பிறகும் 30 ஆண்டுகள் உயிரோடு வைத்திருந்தான். மிகவும் ஆக்டிவாக உயிரோடு இருந்தார்கள். ஹாலண்டிலும் இருந்தார்கள். அங்கு ஜமாத் பணிகளையும் செய்து வந்தார்கள். 1974ஆம் ஆண்டிலும் கூட எதிரிகள் அவர்கள் மேல் துப்பாக்கியை நீட்டினார்கள். அப்பொழுது அவர்கள் மிகவும் துணிச்சலாக கூறினார்கள். அதாவது மௌலவிகள் களிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிடு என்று கூறிய பொழுது அன்னார் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் முன்பிருந்தே இதை கூறுகிறேன், இதில்தான் என்னுடைய ஈமான் உள்ளது, நான் எவ்வாறு முஸ்லிம் ஆவது? பிறகு அவர்கள், இல்லை இல்லை, மிர்சா சாஹிப்பை ஏசி பேச வேண்டும் என்றனர். அதற்கு இவர்கள், நான் ஏச மாட்டேன், இது இஸ்லாம் இல்லை என்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் சலவாத் ஓதக்கூடியவன், மேலும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின்படி அமல் செய்யக்கூடியவன், இது போன்ற செயல்களை என்னால் செய்ய முடியாது என்றார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் அவர்களிடம் ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை எடுத்துரைத்தேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற வதந்தி பரவிய போது அந்த சஹாபி கூறினார், ஒரு பேரித்தம்பழம் எனக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பதா என்று கூறி அதை ஒரு புறமாக வீசிவிட்டு தனியாக எதிரிகளின் மீது தாக்குதலுக்காக புறப்பட்டார்கள். அந்த சஹாபியினுடைய உடல் துண்டு துண்டாகின. கூறுகிறார்கள், இந்த சம்பவத்தை நான் அவர்களுக்கு கூறினேன். பிறகு கூறினேன், எனக்கும் உங்களுக்கும் இடையில் பேரித்தம்பழமும் கூட தடையாக இல்லை, எந்த காற்று இடைவெளியும் கூட இல்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய நெஞ்சில் துப்பாக்கியை வைத்துள்ளீர்கள். நீங்கள் இதை அழுத்தி விடுங்கள், என்னை ஷஹீதாக்கி விடுங்கள். ஆனால் நீங்கள் கூறக்கூடியது போன்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னால் ஏசி பேச முடியாது. அவர்கள் அங்கு மிகவும் துணிச்சலை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக, அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக, அவர்களினுடைய சந்ததிகளுக்கும் நன்மைகளை நிலைநாட்டும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. மூன்றாவது குறிப்பு மைப்பிற்குரிய ஜன்னத் பிபி சாஹிபா உடையதாகும். இவர்கள் கர்த்தார்பூர் சக் 275 சதர் ஜமாத்தாகவும் இமாமத் மஸ்ஜிதாகவும் இருந்த மர்ஹூம் பஷீர் அஹமத் சாஹிபின் மனைவி ஆவார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் 85 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வினுடைய அருளால் வசியத் செய்தவராக இருந்தார். இவர்களினுடைய தந்தை அலி முகமது சாஹிப் ஃபைசலாபாதினுடைய தாரு ஜிக்ர் பள்ளிவாயலினுடைய ஹாதி மஸ்ஜிதாக இருந்தார்கள். துவா செய்பவராகவும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் தொழுகைகளை முறையாக பேணுபவராகவும் தினசரி திருக்குரான் ஓதக்கூடியவராகவும் விருந்து உபசரிக்கக்கூடியவராகவும் ஹிலாஃபத்தோடு ஆழிய பற்றுறுதி கொண்ட நல்லியல்பு கொண்ட பெண்மணியாக இருந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஹுத்பா ஜும்மாவையும் முறையாக கேட்பார்கள். வீட்டில் உள்ளவர்களையும் அழைத்து கேட்க வைப்பார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவர்களினுடைய 3 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். பல பேரன் பேத்திகள், வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களும் கூட உள்ளனர். தாஹிர் அஹமத் சைஃபி சாஹிப் ஜேம்பியா நாட்டில் லுசாகா நகரில் ஜமாத்தின் முபல்லிக் ஆவார். அன்னாரது மகள் அமத்துர் ரஷீத் சாஹிபா லுசாகாவின் ஜமாத்தின் முபல்லிகின் மனைவி ஆவார்கள். இன்றைய நாட்களில் லுசாகாவில் தான் இருந்தார்கள். தாயாரினுடைய வஃபாத்தின் போதும் அவர்களுடைய ஜனாசாவை பார்க்க முடியவில்லை, கலந்து கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் பொறுமையையும் மன தைரியத்தையும் வழங்குவானாக. மர்ஹூமாவோடு மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر